Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு முதல் இடைப்பருவ தேர்வு தமிழ் மாடல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ இது வந்து ஓவரால் மார்க்ஸ் 50 மார்க்ஸ். இதுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே கொடுத்தாச்சு. அடுத்து எது ப்ரிப்பேர் பண்ணனும், ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும் அப்படிங்கற ஒரு ஐடியாவும் நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வீடியோல போட்டுருக்கோம். இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வீடியோ பார்க்காதவங்க 10th ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல ஜாயின் பண்ணீங்கனா 10th standard எல்லா சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस and then map places important map places எல்லாமே செப்பரேட் வீடியோல கொடுத்திருப்பேன். அதே மாதிரி மாடல் क्वेश्चन பேப்பரும் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நியர்லி ஒரு 5 to 8 क्वेश्चन பேப்பர் ஆவது கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஈஸியா இருக்கும். அதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எதெல்லாம் கேக்குறாங்க, எப்படி கேக்குறாங்க, சோ ட்விஸ்ட் பண்ணி கேக்குறாங்களா அப்படிங்கற ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். பகுதி 2 பாத்தீங்கன்னா 2 மார்க் क्वेश्चंस ஏனும் 5க்கு மட்டும் விடையளி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ரிப்பீட்டடா கேட்டிருக்க கூடிய क्वेश्चन தான். பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக கொடுத்திருக்காங்க. தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்று எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர். இந்த மாதிரி கருத்து 15 क्वेश्चन வரைக்கும். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு கலைச்சொல் தருக இந்த 2 மார்க்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது. இருக்கக்கூடிய இந்த இயல் 2 இயல்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்களை படிச்சீங்கன்னா 2 மார்க்ஸ் கன்ஃபார்ம். அடுத்து பகுபத உறுப்பு இலக்கணம், இலக்கண குறிப்பு இதெல்லாம் வந்து தரோவா பார்த்துக்கோங்க. நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வீடியோல இது எல்லாமே வந்து சொல்லியிருப்போம். சோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. பகுதி 3ல எவையேனும் 3க்கு மட்டும் விடையளி. 19th क्वेश्चन வந்து கட்டாயம் கம்பல்சரி क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இதல வந்து 3 மார்க் क्वेश्चन இது. புலிங்கன்ற ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகை 5இன் பெயர்களை தொடர்களில் அமைக்க. ஓகேங்களா. அடுத்து தமிழ் அன்னை இந்த क्वेश्चन வந்து கம்பல்சரி. அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மனப்பாட பாடலை தரவு பண்ணிடுங்க. மனப்பாட பாடல் கம்பல்சரி. அது ஓகே. அந்த செய்யுளோட பெயர் எந்த லைன்ல இருந்து எது வரைக்கும் கேட்டிருக்காங்க, அடுத்து எழுதியவர் பெயர். இத நல்லா கிளியரா எழுதுங்க. அதுல இருக்க கூடிய அந்த நிறுத்தற் குறியீடுகள் வந்து ப்ராப்பரா போடிங்கனா full மார்க்ஸ் நமக்கு கிடைச்சிரும். அடுத்து பகுதி 4 எவையேனும் 3க்கு மட்டும் விடையளி 5 மார்க் क्वेश्चंस. காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை பற்றி எழுதுக. மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. இது ஒன்று. அடுத்து கம்பல்சரி மொழி பெயர்க்க. 2 இயல்ல இருக்கக்கூடிய மொழி பெயர்க்க, கலைச்சொல் தருக. இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடியது. இந்த மொழியை ஆள்வோம் மொழி அதில் இருக்கும் இல்லைங்களா, மொழியோட விளையாடல வந்து இப்போ நமக்கு வந்து மொழியை ஆள்வோம் மட்டும் வரும். அதில் ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இதை பற்றின லைன்ஸ் நம்ம எழுதணும் இல்லைங்களா. இதுக்கு ஒரு தலைப்பு கொடுங்க. ஸோ உங்களுக்கு தோன்றிய கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து இதில் எழுதலாம். அதே மாதிரி இயல் 1 இயல் 2ல் இருக்கக்கூடிய டோட்டலாக அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய மொழியை ஆல்பமில் இருக்க எல்லா பார்ட்டும் கட்டுரை, அடுத்து கடிதம் இருந்தால் கடிதம், இது எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் அதிலேருந்து நமக்கு கேட்குறாங்க. இதில் 5 கொடுத்துட்டு எவையேனும் 3 எழுத சொல்லியிருக்காங்க. பகுதி 5 பார்த்திங்கன்னா 8 மதிப்பெண். ஏதேனும் 1ற்கு மட்டும் விடையளி. ஓகேங்களா. இந்த பிரம்மம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம்முயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க அது இம்பார்ட்டன்ட். நாட்டு வளமும் சொல் வளமும் இது வந்து 8 மார்க் क्वेश्चनல இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் புயலிலே ஒரு தோணி, இதுவும் ரிப்பீட்டட் क्वेश्चन. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 8 क्वेश्चन பேப்பர் கேதர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கு அந்த மாதிரி ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணிங்கன்னா நல்ல மார்க் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். Wish you all the best. Thank you for your support. Thanks for watching.